இன்றைக்கி ஒயிட்டு பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருளுங்க: வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, ஏலக்காய், பிரியாணி இலை, ஸ்டாரு, பட்டை, லவங்கம், சோம்பு. 1/2 kg சிக்கனை தயிர் போட்டு நான் மேக்னேட் பண்ணி வச்சுன்னுக்கிறேன். இப்போ வானல் சூடு ஏறிடுச்சு. நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம இது பிரியாணி மசாலாலாம் போட்டுடலாம். பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கினா போதும், கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிறது தேவையில்லை. கலர் சேஞ்ச் ஆச்சுன்னாக்கா பிரியாணியோட நிறம் மாறிடும். அதனால் ஜாஸ்தி ஃப்ரை பண்ணுறது தேவையில்லை. இதுலேயே கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 3-4 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ நம்ம இதோட சிக்கன் சேர்த்திக்கலாம். சிக்கன் கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நான் 1/2 kg சிக்கனுக்கு ஒரு 1/2 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்துன்னுக்கிறேன். அது இப்போ நம்ம தண்ணி நல்லா கொதிக்க வச்சு 2 ஸ்லைஸு லெமனு, ஒரு பிரிஞ்சல் இலை, ஒரு பிரியாணி இலை, 2 லவங்கம், 2 ஸ்டாரு, இதை உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம தம் போடுறதுக்காக பாதி வேக வச்சுக்கலாம். இப்போது சிக்கனை பார்க்கலாம். சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா விட்டு இந்த அளவுக்கு வெந்துனுக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். ரைஸ் இந்த அளவுக்கு வெந்தால் போதும். முக்கால் வெந்துடுச்சு. நம்ம இப்போ இந்த ரைஸை வடித்து வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போது நம்ம பிரியாணி தம் போட்டுடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் குங்குமப்பூ ஊற வச்சுன்னுக்கிறோம். அந்த தண்ணியை விட்டுடலாம். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா எல்லாம் நம்ம மேலே தூவி விட்டுடலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் நம்ம தம் போட்டுடலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா தம் ஆயிடுச்சு அழகா.
இன்றைக்கி சூப்பரான ஒயிட் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பைசி இல்லாத ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்.